போங்க மாமா போங்க. இதுக்கப்புறம் திரும்பி நீங்க இந்த வீட்டுக்கு உயிரோடவே வரமாட்டீங்க. என்னது மூச்சு விட கஷ்டமா இருக்கு. ஐயோ, என்னாச்சு? என்னமோ செய்யுது. ஐயோ, வண்டி விட்டு முடியலையே. ராகுவுக்கு ஃபோன் பண்ணலாமா? ஓரங்கட்டும். பாட்டி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என் பேர்ல எதுக்கு பாட்டி கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணணும்? இசை, நீ சும்மா இரு. சுபத்ராவை இதை நினைச்சு வருத்தப்படல. அப்புறம் நீ எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்க? நீ அமைதியா இருந்தா எல்லாம் நல்லபடியா நடக்கும். அது இல்ல பாட்டி, நான் தான் சொல்றேன்ல. மை காட். அம்மா, ராகவ் நம்பர் எங்க? இசை நம்பர் இருக்கு. இசைக்கு ஃபோன் பண்ணலாம். அதை விடு. மாமா கால் பண்றாரு. யார் போன்ல? அது மாமா தான். பேசு பேசு. இங்க இருந்து வீடியோ கால் பண்ணா தப்பாயிடும். எதுக்கும் ஃபோன் அட்டெண்ட் பண்ணி பேசுற மாதிரி நடிப்போம். ஹலோ, சொல்லுங்க மாமா. ஐயோ, அம்மாடி இசை, நான் சொல்றது கேக்குதம்மா? சொல்லுங்க மாமா. ஃபேக்டரி போயிட்டீங்களா? இசை, சொல்றது கேக்குதம்மா? எனக்கு மயக்க வர மாதிரி இருக்கு. கொஞ்சம் ராகவ உடனே வர சொல்றியாமா? ராகவ கொஞ்சம் உடனே. ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. மாமா எதுக்கு ஃபோன் பண்ணாருன்னு கேட்கலாம். வீடியோ கால் பண்ணுவோம். இசை, என்னாச்சு? பதட்டப்படாம இருங்க. இப்பதான் உள்ள கூட்டிட்டு போனாங்க. ஒருவேளை ஹார்ட் அட்டாக்கா இருக்குமோன்னு டாக்டர் சொன்னாங்க. ஹார்ட் அட்டாக்கா? கிளம்பும் போது நல்லா தானே இருந்தாரு அப்பா. நீங்க டென்ஷன் ஆகாம இருங்கம்மா. அப்பாக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. அப்பாக்கு ஒண்ணும் ஆகாது. அம்மா கொஞ்சம் காமா இருங்கம்மா. ஆமா அத்தை, கொஞ்சம் அமைதியா இருங்க. அவருக்கு தான் எந்த கெட்ட பழக்கமும் இல்லல. அவரை ஈஸியா குணமாக்கிடுவாங்க. சொல்லு விஷால். நல்ல வேலை இசை. டைம்க்கு அவரை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்த. இல்லனா என்ன இருக்கும்? அம்மா அழாதீங்கம்மா. அப்பாக்கு ஒண்ணும் ஆகாது. பாத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. வீட்டுல கிளம்பும் போதே கால் தடுக்குச்சு. என் மனசுல அப்பவே ஏதோ அபசகுணம் நடக்கும்னு தோணுச்சு. நான் அவரை போகவே விட்டுருக்க கூடாது. தப்பு பண்ணிட்டேன் அப்பா. ஐயோ, தப்பு பண்ணிட்டேன். அம்மா அம்மா, இதுல உங்க தப்பு எதுவும் இல்லம்மா. விதிப்படிதான் எல்லாமே நடக்கும். அப்பாவுக்கு ஒரு சோதனை வரணும்னு இருந்திருக்கு. அத நல்லவேளை இசை பார்த்து காப்பாத்திட்டாங்க. இந்த பாருங்க, இனிமே ஒண்ணாகாது, கவலைப்படாதீங்க. எப்படி நான் கவலைப்படாம இருக்க முடியும்? அப்பா ஐசியூல இருக்காரு. அம்மா, அப்பாக்கு எதுவும் ஆகாதுமா. நீங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருங்கம்மா. ரொம்ப டென்ஷன் ஆனீங்கன்னா அப்புறம் அது உங்க ஹெல்த்தை தாமா பாதிக்கும். ஆமாம்மா, ரொம்ப அப்செட் ஆனா உங்களுக்கு பிபி ஏறிடும்ல. இல்ல, ரிலாக்ஸ் ஆகுங்கம்மா. அத்தை, பயப்படாதீங்க அத்தை. மாமாக்கு ஒண்ணும் ஆகாது. இசை, ஒரு நிமிஷம் கூட சந்தோஷப்பட விடாம தடுத்துட்டல. டாக்டர், அவர் எப்படி இருக்காரு டாக்டர்? ஒரு பிரச்சனை இல்லையா? நல்லா இருக்காரு, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்பா. டாக்டர், அப்பாக்கு அப்படி என்னதான் ஆச்சு? மூச்சு திணறல் இருந்திருக்கு. மைல்டா ஒரு அட்டாக் மாதிரி வந்திருக்கு. இப்ப நல்லா தான் இருக்காரு. மெடிசின்ஸ் போயிட்டு இருக்கு. பல்ஸ் பிபி எல்லாம் நார்மலா தான் இருக்கு. டோன்ட் வரி. டாக்டர், இன்னும் எத்தனை நாளைக்கு ட்ரீட்மெண்ட்ல இருப்பாரு? அதுக்கு அவசியமே இல்லை. இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி அவரை கூட்டு போலாம். டாக்டர், நாங்க அவரை பார்க்கலாமா? ஓகே, போய் பாருங்க. தேங்க் யூ. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்பா,
இதுல அவ ஃபிங்கர் பிரிண்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இதுல இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்டும் நீ கொண்டு வர ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். என்ன? ஃபேர் எனஃப். டேய், என்ன யோசிக்கிற? இல்லடா, நேத்து வரைக்கும் இசையை பத்தி ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த தாட்லாம் சுத்தமா தப்புன்னு ஆயிடுச்சு. இப்ப ஸ்ரீஜா, டேய், அவளுக்கு எனக்கு எத்தனை வருஷமா தெரியும் தெரியுமா? அவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பான்னு என்னால இமேஜினே பண்ண முடியலடா. எனிவேஸ், எல்லாத்துக்கும் மேல எங்க அப்பா உயிர் எடுக்க அவரை கொலை பண்றதுக்கு ஸ்ரீஜாக்கு என்னடா ரீசன் இருக்க போகுது? நீ ரொம்ப யோசிச்சு குழப்பிக்காத. கன்ஃபார்ம் ஆகாம நம்ம எதையும் நம்ப கூடாது, சரியா? இது என்கிட்டயே இருக்கட்டும். நான் சொன்ன மாதிரி ஸ்ரீஜாவோட ஃபிங்கர் பிரிண்ட்டை கொண்டு வா. அதை லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணுவோம். அது மட்டும் மேட்ச் ஆச்சுன்னா இசை சொல்றது தான் சரி. சரியா? இல்லைன்னா இதை வேற யார் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிப்போம். ஆனா உன் பக்கத்திலேயே உன் குடும்பத்தை பிடிக்காதவங்க யாரோ இருக்காங்க. அது முதல்ல யாருன்னு கண்டுபிடிப்போம். நான் கண்டுபிடிக்கிறேன். நீ சொன்ன மாதிரியே நான் ஸ்ரீஜாவோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸோட வரேன். சரி, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். ஏய், நீ எதுவும் டென்ஷன் ஆயிக்காத. இதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், சரியா? அதான் நான் இருக்கல. தேங்க்ஸ்டா, பாய். பாஸ்கர், பாஸ்கர், உனக்கு ஒண்ணு இல்லம்மா, இல்லப்பா. எனக்கு ஒண்ணு இல்லம்மா. பாட்டி பாட்டி, நான் நல்லதா இருக்கேன். அவருக்கு ஒண்ணு இல்ல பாட்டி. அவருக்கு லேசான மூச்சு திணறல் தான். அவர் நல்லா இருக்காரு. ஒண்ணு இல்லம்மா, இல்லப்பா, எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. எனக்கு ஒண்ணு இல்லம்மா, நல்லாதான் இருக்கு. நானும் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு சொன்ன சுபத்ரா தான் வேண்டான்னா. ஆமாங்க, அத்தை ஹாஸ்பிட்டல் வந்தா பயந்துருவாங்கல்ல, அதனால தான் நான் வேண்டான்னு சொன்னேன். இப்ப நல்லா இருக்கேம்மா, யாரும் பயப்படாதீங்க. இந்த ஆளு காலி ஆயிருவான்னு நினைச்சா திரும்ப வந்துட்டானே. நான் என்ன பிளான் பண்ணாலும் அது கெடுக்கிறதே இந்த இசையோட வேலையா இருக்கு. முதல்ல அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும். அப்பதான் நாம நினைச்சதை செய்ய முடியும்.